பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வசனத்திற்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனம். ஜோப் 42 verse 2. ஒருவர் படிக்கும்படியாக கேட்கிறேன். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் நல்ல தேவனாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, இன்றைக்கும் உமது ஜீவனும் வல்லமையும் நிறைந்த உமது வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கும் உமது வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுவின் வார்த்தைகள். அவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு பிறகும் அவன் எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் போய் மனசு நொந்து தன்னுடைய பிறந்த நாளையை சபித்து கடைசியாக இயேசு ஆண்டவர் ஆகிய தேவன் யோபுவுக்கு பிரதியுத்தரமாக பேசின பின்பு விளங்கி கொண்ட ஒரு காரியம். அப்படி தானே? ஆஃப்டர் காட் replied and responded to Job, he came to his realization. அதுக்கு முன்னாடி நல்லவன் தான், விசுவாசம் எல்லாம் இருந்துச்சு, நல்லவன், கர்த்தருக்கு பயந்தவன் தான். ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் பாருங்கள், ஆண்டவரை பழித்து பேசுகிறனாலும் தன்னுடைய சோதனை நிமித்தமாய் தன்னையும் தன்னுடைய சூழ்நிலையும் எல்லா காரியத்தையும் யாருக்கும் இது வரக்கூடாது, இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறவன் திடீர்னு ஒரு 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 ஞாபகத்தை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கிறது. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஈவன் இன் திஸ் சிச்சுவேஷன் யூ கேன் டர்ன் அரவுண்ட் த சிச்சுவேஷன். அது டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, even before God could turn around Job's situation, even God could bless him with the double portion of his blessing, Job declared this: தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. பாருங்க, ஆண்டவர் பேசின உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவன் தெரிஞ்சு கொள்கிறான். அந்த காரியத்தை தெரிந்து கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த இழப்பின் சூழ்நிலையிலும், இந்த துக்கமான சூழ்நிலையிலும், இந்த சோதனை நிறைந்த சூழ்நிலையிலும் கூட நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டேன். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறத பார்க்க. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? 3 காரியங்கள் தடைபடாது. 3 things. என்னது? இஸ் பிளான், இஸ் ப்ராமிஸ், இஸ் பர்பஸ். அவருடைய திட்டம் தடைபடாது, அவருடைய வாக்கு தடைபடாது, அவருடைய நோக்கம் தடைபடாது. பிளான் வில் ப்ரிவைல், ப்ராமிஸ் வில் ப்ரிவைல், அண்ட் இஸ் பர்பஸ் வில் ப்ரிவைல். அப்புறம் சொன்னோம், ஒன்லைன் மெசேஜ் எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கணும், கேட்டோன்னு சொல்லிவிடுங்க. ஒரே வார்த்தையை சொல்கிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஒரே ஒரு காரியத்தை 3 நபர்கள்கிட்ட கத்த சொல்லி 3 வெவ்வேறு விதமான செயல்களை நான் செய்ய வல்லவர் என்று கத்த நினைப்பூட்டும் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? Is there anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். சூழ்நிலைகள் பல. ஒன்று கர்ப்பம் செத்தது, ஒன்று கர்ப்பத்துக்கு சம்பந்தமானது தான், ஆனால் இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று. புருஷனே இல்லாமல், திருமணமே இல்லாமல், மனித வித்தே இல்லாமல் ஒரு குழந்தை உருவாவது. ஒன்று இறந்த கர்ப்பம், ஒன்று அது மாதிரி சாத்தியமே இல்லை, கேள்விப்படாத ஒரு விஷயம். நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் மிராக்கிள். இதுவரையிலும் சொல்லப்படாதது, கேள்விப்படாதது, இனிமேலும் செய்யப்படாதது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் மரியாளுக்கு செய்கிறாரு. பாருங்கள், அடைப்பட்டது, செத்து போனது, இதுவரையிலும் கேள்விப்படாது. ஒரே குழந்தை தான். மேட்டர்னது குழந்தை தான். கர்ப்பத்தை கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? அப்போ மரித்து போனவைகளை உயிர் பெறச் செய்கிற தேவன். ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் எது மரிச்சு போச்சுன்னு தெரில, எது டன் அண்ட் டஸ்டடாக நீங்கள் மூடி வச்சுருக்கிறீங்கன்னு தெரில. கர்த்தர் சாராளுக்கு சொன்ன வார்த்தை. ஆமீன். என்ன சொன்னாருங்க? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோம். எல்லாம் பாருங்கள், ஆபிரகாம், ஆண்டவர் பேசுகிறாரு, நம்புகிறாரு, அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு ஆபிரகாம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாராளுக்கு அந்த வார்த்தையில் நம்பிக்கை போயிடுச்சு. ஆரம்பத்தில் நம்பினாங்க கணவர் வார்த்தையை, பின்பு நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க யோசிச்சிருப்பாங்க பாருங்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊரை மாற்றினார். அப்படி தானே? ஊரை மாற்றினார், அப்புறம் பேரை மாற்றினார். ஊரை மாற்றினார்,
பேரை மாற்றினார், வானத்தை காமிச்சார், பூமியும் காமிச்சார், பிள்ளையை மட்டும் காமிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் தான். சாராமாக்கு ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இருந்தாலும் விசுவாசத்தில் அவர் அப்படி ஏற்றுக்கொள்கிறாரு. நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசத்தான் போட்டிருக்கு. ஆனால் சாராமாக்கு அப்படி இல்லை. ஒரு தெய்வம் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு இவ்வளவு நாள் ஏன் எடுக்கணும்? ஒரு தெய்வத்திற்கு இது ஒரு பெரிய விஷயமா? ஊரை மாற்றினீங்க, பேரை மாற்றினீங்க, வானத்தை காமிக்கிறீங்க, பூமியை காமிக்கிறீங்க, குழந்தையை எப்போ காமிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இழந்த போது தான் ஆண்டவர் சாராள் கிட்ட வந்து கேட்குறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எதில் பேசுகிற? சாரா கிட்ட மட்டும் பேசலை, சாராளுடைய மரித்த கர்ப்பத்துக்கிட்டே ஆண்டவர் பேசுகிறார். இட் வாஸ் அ டெட் வூம். அப்படி தானேங்க? அப்படி தான் வசனம் போட்டிருக்கு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, சாராளின் கர்ப்பம் செத்து போயிட்டு. ஆமீன். மரித்த கர்ப்பத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தரால், நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. மரித்து போனதுன்னா அவ்வளோதான், நோ லைஃப். ஆமாம், அதில் ஜீவனே இல்லை அப்படின்ற காரியத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிற ஒரே வார்த்தை, இஸ் there anything too hard for the Lord? ஆமென். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? when God said in 18:14, Genesis 18:14, சாரா கிட்ட கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் முடிந்த பிறகு திரும்பவும் வருவேன். உற்பவ காலகட்டம்னா என்ன? 10 months குழந்தை, அதுதான் உற்பவ காலகட்டம். 9 மாதங்கள் முடிந்து 10வது மாதத்தில், இதெல்லாம் நான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. 9 months கம்ப்ளீட் ஆகணும், 10th monthல் குழந்தை பிறக்கும். அதை அப்போவே சொல்கிறார் பாருங்கள். ஜெனிசிஸ் 18லேயே சொல்கிறார், உற்பவ காலகட்டத்தில் 9 மாதங்கள் முடிஞ்ச உடனே உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதுவரையிலும் ஊரை மாற்றினார், பேரை மாற்றினார், வானத்தை காமிச்சார், பூமியை காமிச்சார், பேசிக்கிட்டே இருக்கார். 24 years பேசிகிட்டு இருக்காரு ஆண்டவர். 24 வருஷம் பேசிகிட்டு இருக்காரு. சாரா அம்மாவோட 89வது வயசில் ஆண்டவர் சொல்கிறார், 89 years அவங்களுக்கு. இதை சொல்லும் போது எத்தனை வயசு? பைபிளை கொஞ்சம் அப்படி படித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ சொன்னார், என்ன வயசு, அப்படி பார்த்தா இன்னமும் ஆண்டவருடைய கிருபைகளை, அவருடைய வல்லமையை விளங்கிக் கொள்வது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை சொல்லும் போது அவங்களுக்கு வயசு என்னது? 89 வயசு. 89 வயசில் சொல்கிறாரு, உற்பவ காலகட்டம் முடிஞ்சோடனே வருவேன், உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போன உடனே, இஸ் there anything too hard for the Lord? immediately she conceived. அப்போ தான் சொன்ன உடனே கன்சீவ் ஆனால் தான் உற்பவ காலகட்டம் வரும் அப்படி சொல்லலை. உற்பவ காலகட்டம் முடிஞ்சவனே உன் கையில் குழந்தை சொல்லிவிட்டு சென்ற உடனே she must have conceived. அவள் உடனே கருத்தரித்திருக்க வேண்டும். கரெக்டாக எண்ணி சொன்னபடியே 24வது வருஷத்தில் சொல்கிறாங்க. 89வது வயசில் இந்த வார்த்தை வருது. கரெக்டாக 90வது வயசில் சாராளுடைய கரங்களில் ஒரு பிள்ளை உண்டு. ஆமென். God is beyond our time zones and our reasoning. ஆமென். அவர் is there anything too hard for the Lord ன்னு சொன்னது மரித்தவைகளை உயிர் பெறச் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய கணக்குகளும், என்னுடைய திட்டங்களும், என்னுடைய புரிந்து கொள்ளுதலும், என்னுடைய வாட்சும் கேலண்டரையும் பொறுத்தா இருக்குது. அப்படி தானே? நம்ம பிளான்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் எதை வச்சுருக்கு சொல்லுங்கள்? உங்கள் வாட்சையும் டெஃபினெட்லி அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எனி பிளான்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினெட்லாக அதில் ஒரு டைமு இருக்குது. அந்த டைம் எப்படி இருக்குன்னா, வாட்சும் கேலண்டரும், நம்ம பார்க்குற கேலண்டரும் நம்ம பார்க்குற வாட்ச்லேயும் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதையும் தாண்டினவர். ஆமென். அதுக்கெல்லாம் கர்த்தரை என்ன பண்ண முடியாது, உட்படுத்த முடியாது. மார்த்தா அப்படி சொல்கிறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. யாரை வச்சு? இயேசு கிறிஸ்து உள்ளே வந்தவொடனே மார்த்தாவை தான் பார்க்குறாரு, மரியாதை பார்க்கல. மார்த்தா சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இது, ஆண்டவர் சொல்கிறார் இப்போ வந்தாலும் நடக்காதுன்றார். ஆமீன். காட் இஸ் பியாண்ட் அவர் டைம் ஜோன் அண்ட் அவர் ரீசனிங். அதான அர்த்தம். இந்த நேரத்திற்கு தாண்டினவராக இருக்கு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். நீங்கள் வந்தால் நல்ல அற்புதம் நடந்திருக்கும். என்னுடைய சகோதரன் ரொம்ப சிக் பெட்டில் இருந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தா, நிறைய பேரோட விசுவாசம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரேயர் பண்ண நடக்கும். ஆனால் அதுக்கு ஒரு டைம் ஜோன் வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு கேலண்டர் வச்சுருக்கிறோம், அதுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் வச்சுருக்கிறோம். மார்த்தா போலவே, மார்த்தா இயேசுவை விசுவாசித்தாங்களா? விசுவாசித்தாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஒரு டைமை போடுறாங்க அதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
என்னை ஒரு டைம் ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அடக்கி வைக்க முடியாது. ஐ எம் பியாண்ட் யுவர் டைம் ஜோன். ஆமென், அல்லேலூயா. ஐ எம் பியாண்ட் யுவர் டைம் ஜோன். எத்தனை பேர் அப்படி டைமுக்குள்ளே இன்னும் நடக்கலை, இனி நடக்காது, வேறு காரியம் பார்க்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் இங்கே உட்காந்து இதை கேட்டுட்ருக்கீங்க, ஆன்லைனில் கேட்டுட்ருக்கீங்க, எனக்கு தெரியல. மார்த்தா சொன்ன வார்த்தையில் ஒரு வெளிப்பாடு இருக்குது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அப்படின்னா விசுவாசம் இருந்தது உண்மைதான், அவங்க ஆண்டவர் செய்வார் நம்புறதும் உண்மைதான். ஆனால் அவங்களுடைய விசுவாசமும் அவளுடைய ஆண்டவரை பற்றின நம்பிக்கை எதில் அடங்கியிருந்துச்சு? There was a time zone. Amen. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். Beyond the time zone. Amen. Beyond your calendar, beyond your watch, beyond your reasoning. என்னுடைய கேலண்டரை தாண்டி, என்னுடைய வாட்சை தாண்டி, அது நிமித்தம் என்னுடைய புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி, இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், அம்மா அப்போ மட்டும் இல்லை, இப்போ வந்தாலும் சாத்தியம், உன் சகோதரன் மரிக்கவில்லை. ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறேன், ஆமென் சொல்லுங்கள். நம்ம விசுவாசம் மார்த்தாளுடைய விசுவாசமாக இந்த வசனத்தை கேட்குறவங்களுக்கு இருக்கக்கூடாது. மார்த்தாளுடைய விசுவாசம் நல்ல விசுவாசம் தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு, ஐ எம் பியாண்ட் யுவர் டைம் ஜோன் அண்ட் யுவர் ரீசனிங். உன்னுடைய புரிந்து கொள்ளுதலும், உன்னுடைய ரீசனிங்கும், உன்னுடைய கேலண்டரும், உன்னுடைய வாட்சியும் தாண்டினதுப்பா என்னுடைய கிரியை, என்னுடைய வல்லமை அதையும் தாண்டினது என்று கர்த்தர் சொன்னார், செய்து காண்பித்தார். காண்பித்தாரா இல்லையா? 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, கம் அவுட் லாசரஸ். ஆமென், அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. ஆண்டவர் ஜெபம், லாசருவுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணாரா? பைபிளில் அப்படி ரெக்கார்ட் பண்ணல. அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி, லாசருக்கு எப்படியாச்சும் ஜீவனை கொடுங்க, நான் ஜீவனை பேசுகிறேன் அப்படிலாம் ஒன்றுமே பேசலை. ஜஸ்ட் கமாண்டட், கம் அவுட் லாசரஸ். ஆமென். கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது. இஸ் தர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? அப்போ தான் ஒரு பிள்ளை மரிச்சிருக்கு, எல்லாரும் செத்து போயிடுச்சு, எல்லாரும் செத்து போயிடுச்சுன்றாங்க. இயேசு மரித்திருக்கிறாள்னு சொல்கிறாரு. இயேசு இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்குதுன்றாரு, எழுப்பிடுறாரு. ஆனாலும் இவனுக்கு நம்பலை. நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊர் பாருங்கள் ரொம்ப மோசமான ஒரு, நான் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன் மிராக்கிள்ஸ் பற்றி. நீங்கள்லாம் பைபிள் ஸ்டடி நிறைய பேர் கேட்கறதில்ல, கேட்கணும். ஒரு மிராக்கிள்ஸ் பற்றி ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். ஒரு அற்புதம் நடந்தால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிடுறோம் பாருங்கள். ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றினார், அதை இப்போ மட்டும் மாற்றி இருக்கட்டுமே. இயேசு முடிஞ்சிச்சு, இயேசுவோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த காலத்தில் இயேசு இருந்து தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினான்னா அவன் சொல்லுங்கள், ட்ரோல் போட்டு இது போட்டு. ஆனால் மாற்ற மாட்டாங்க, மாற்றிருக்கிறாரு, அதை நம்புகிறோமே. அப்போ மட்டும்தானே அற்புதம். மரித்தவர்களே கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். உங்களுக்கு தெரியுமா? இன்னமும் மிஷன்ஸ் ஃபீல்டெலாம் நடக்குது, தெரியுமா உங்களுக்கு? வெளியில் பேப்பர்லலாம் வரதில்லை, மிஷன் ஃபீல்டில் இன்னமும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற அநேக சாட்சி இருக்குது. எஃப்எம்பிபி ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் மரித்தவங்க எழுந்திருப்பாங்க தெரியுமா? எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரியில் இன்னமும் நடக்குது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு அற்புதத்தை பார்த்து ட்ரோல் பண்ணாதீங்க, ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட் போடாதீங்க, லைக் போடாதீங்க. God is a miracle working God. அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அற்புதம்னாலே ஒரு வித்தியாசமானது தான், அதனால தான் உங்களுக்கு கிண்டல் பண்ண தோணுது, அப்படி தானே? அற்புதம்னாலே வித்தியாசமானது தாங்க, அன்யூஷுவல் தான் அற்புதம். அன்யூஷுவலாக பார்த்தா உடனே கிண்டல் பண்ணிடுறீங்க, ஆள் செட் பண்ணிட்டாங்கன்றீங்க. எனக்கு தெரியாது செட் பண்ணாங்களா செட் பண்ணலையான்னு. எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்வார்னு தெரியும். ஆமீன். பொய்யா அற்புதங்கள் பல நடக்கலாம். அந்த பொய்களை பார்த்து உண்மையை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இன்றைக்கும் அவர் என்ன பண்ணுவார், பணத்தை கொடுக்கணுன்னா கொடுப்பார். மீன் வாயில் காசு வர வச்சார். இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் வந்து அதை செஞ்சுட்டு போட்டுமே, அந்த ப்ராஃபிட்டோட கதை முடிஞ்சிச்சுங்க. அது காசை வர வைக்கிறாங்களா? அக்கௌண்ட்டில் காசை வர வைக்க ஆண்டவரால் முடியுமா முடியாதாங்க? சொல்லுங்கள். முடியும், வர வச்சிருக்காரு பைபிளில். மீன் வாயில் காசு வந்துச்சா வரலையா? இன்றைக்கி மிராக்கிள்ஸை பார்த்து ட்ரோல் பண்ணவே பண்ணாதீங்க. God is a miracle working God till today. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்வார். அவரால் செய்யக்கூட, அதான் யோபு சொல்கிறாரு, தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஆமாம்மா தடைப்படாது. நமக்கு தெரியாது, பொய்யா கூட செட் பண்ணி செஞ்சுருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும், என் தேவன் அதே அற்புதத்தை உண்மையாக செய்ய முடியும்னு தெரியணும். ஆமென். அதே அற்புதத்தை உண்மையாகவும் செய்ய முடியும் அவர் அப்படின்னு நமக்கு தெரியணும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், கர்த்தர் சகலத்தையும், என்னென்ன சகலம், அதான் இன்னைக்கு சகலையை பற்றி பார்க்க போகிறோம். கோபிரதரில் சகலத்தையும், ஆல் திங்ஸ், வாட் ஆல் திங்ஸ், சகலத்தையும் செய்ய வல்லவர்னாரு. எதெல்லாம், எந்த சகலத்தையும் செய்ய வல்லவர், எந்தெந்த காரியங்களெல்லாம் அவர் செய்ய வல்லவர் என்பதை இன்றைக்கும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு வல்லமை இருக்கானா இருக்குது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கா சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஹேஸ் பவர்,
ஆமாம், ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஹேஸ் பவர். மனிதர்களுக்கும் வல்லமை இருக்கிறது, அரசாங்கத்திற்கும் வல்லமை இருக்குது, மிஷின்ஸுக்கும் சொல்லும் போதே ஹார்ஸ் பவர் அப்படி தானே சொல்கிறோம், மிஷின்ஸுக்கும் வல்லமை இருக்குது. ஆனால் இது எல்லாமே லிமிட்டட். எல்லாமே சொல்லுங்கள், வல்லமை இல்லைன்னா சொல்லாதீங்க, இருக்குது. மனிதனால் ஏதோ ஒரு காரியத்தை எவரெஸ்டில் ஏற முடியுது, மனுஷனால் நிலாவில் கால் பதிக்க முடியுது. தேர் இஸ் சர்டன் பவர் ஃபார் ஹியூமன் கைண்ட். அது ஆண்டவர் கொடுத்துருக்குறார். ஒரு மிஷினை உருவாக்குறான், அந்த மிஷினுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டை ரூலிங் வராங்க, அவங்களுக்கும் they can exercise power. There is power. There is power. கடவுளுக்கு தான் பவர் இல்லை, மனுஷங்களுக்கும் பவர் இருக்குது, மிஷினுக்கும் பவர் இருக்குது, அரசாங்கத்துக்கும் பவர் இருக்குது. ஆனால் இந்த எல்லா வல்லமைகளும் எப்படிப்பட்ட வல்லமை சொல்லுங்கள்? இட் இஸ் லிமிட்டட். அதெல்லாம் பாருங்கள், ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போகவே முடியாது. அதுதான் செய்ய முடியும், அதுக்கு மேலே அவங்க போய் செய்ய முடியாது, அது மேலே செய்ய முடியாது. சாகசங்களானாலும் சரி, சராசரி காரியங்களானாலும் சரி, there is a boundary. அப்படி தானேங்க? சாகசங்களையும் சேர்த்து சொல்கிறேன், சாகசங்களுக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது, சராசரியான காரியங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் மைட்டி காட் இல்லை, இஸ் அல்மைட்டி. ஆமீன். இஸ் அல்மைட்டி. ஆமீன். இஸ் ஆல் பவர்ஃபுல். அவர் சொல்லும் போது தேவரீர் வல்லவர்னு சொல்ல, சகலவற்றையும் செய்ய வல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், யுவர் காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். இந்த சைடு திரும்பி சொல்லுங்கள், யுவர் காட் இஸ் அல்மைட்டி. ஆமாம் ஆமாம், யுவர் காட் இஸ் ஆல்மைட்டி. ஆமென், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அதனால தான் ஆபிரகாம் கிட்ட 12ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் முதல்ல பேசுகிறாரு. குழந்தையை கொடுப்பேன், நட்சத்திரத்தை போல இருக்கும், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற தேவன் கொஞ்சம் தள்ளாடுறாங்க ரெண்டு பேருமே. யார்? ஆபிரகாம் வீட்டுக்கு விசுவாசமாக போனால் சாராமா பேசுறது கேட்டு இவருக்கும் கொஞ்சம் ஐயோ இதாகிடுது. இப்படி தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. 15ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு? 12லேயே சொல்லிட்டார், எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டார். 12ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்திலேயே கிளியராக சொல்லிட்டார், நான் என்ன பண்ண போகிறேன், என்ன செய்யணும்னு. ஆனால் இவங்களுக்கு இன்னும் நடக்கலை, அதனால் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. 15:1 இப்படி ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எப்படி படிங்க? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கே வருது? 2 ஆபிரகாமுக்கு கர்த்தர் இவ்விதமாக தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் 15ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். எடுத்தவங்க பின்பு படிக்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ என்னை வல்லமை உள்ளவன நினச்சிட்டு இருந்தா, ஐ வாண்ட் டு டெல் யூ. எத்தனை வசனம் இருக்கா? 17:1. போதும். நான் இப்போ பாருங்கள், 17ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2 பேருமே விசுவாசத்தில் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்காங்க. ஆபிரகாமும் சிரிக்கிறாரு, சாராவும் சிரிக்கிறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு ஏன்னா நடக்கலை, ஆண்டவர் பேசியும் இன்னும் நடக்கலை. அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும்போது God wants to introduce himself as Almighty. ஆமென். ஆல் பவர்ஃபுல், எல்ஷடாய். ஆண்டவர் வந்து இப்போ நான் வல்லமை உள்ளவன் நினச்சிட்டு இருக்கியா? நான் வல்லமை உள்ளவன் இல்லை, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் அண்ட் எனி திங். என்னால் எல்லாமே முடியும். 99 வயசில் வந்து சொல்கிறார் ஆண்டவர், விசுவாசம் தள்ளாடி கொண்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை. இன்றைக்கி அநேகருக்கு ஆண்டவர் God wants to introduce himself as a almighty God. Amen. நான் ஆல் பவர்ஃபுல், ஐ அம் almighty. I can do all things and anything I want. நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர். கர்த்தர் பாருங்க, இந்த மனித குலத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தன்னை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நிரூபிக்க. முதல்ல எதுக்கு சொல்லுங்க? டு ப்ரூவ், நாட் ஃபார் சேட்டன். ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ். பிசாசுக்கு ஒரு நாளும் தன்னை நிரூபிக்கவே கத்த மாட்டார். நம்ம நினச்சிக்கிறோம் பிசாசுக்கு அவருக்கு பிசாசுக்கு ஒரு நாள். ஆனால் தான் உருவாக்கின தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்த மனிதனுக்கு, ஒரு ஆத்மாவை வைத்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அவ்வப்பொழுது நிரூபிக்க விரும்புகிறார். ஐ ஆம் ஆல்மைட்டி காட். ஆமென். நம்ம நினச்சிருக்கோம் பிசாசுக்கு இல்லை, பிசாசுக்கெல்லாம் நிரூபிக்க மாட்டார், நமக்கு தான் நிரூபிக்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு சீசன்ஸ்லேயும் ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஆண்டவர் God wants to reveal himself as I am Almighty God அப்படின்னு நிரூபிக்கிறார் பாருங்க. ஏன்னா நாம் புரிந்து கொள்வதற்கு முதல்ல கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று தம்மை வெளிப்படுத்த காரணம், மனிதர்களுக்கு தாம் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிக்க. அதனால தான் ஆண்டவர் 99 இயர்ஸ் வரைக்கும் விட்டார். உடனே கொடுத்துருந்தா அவர் மைட்டின்றுமா,
100 வயசில் கொடுத்ததுனால சொல்லுங்கள், உடனே கொடுத்தா மைட்டிங்க, 100 வயசில் கொடுத்தா ஆல்மைட்டி. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பில் போடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. போடாமே தடுத்திருந்தா மைட்டி, போட்ட பிறகு தடுத்தா ஆல்மைட்டி. அல்லேலூயா. தேவன் தம்மை நிரூபிக்க விரும்புகிறார். லாசரு மரிக்க போகும்பொழுதே இயேசு வந்து அவனுக்கு உயிர் கொடுத்தா மைட்டி. அவனை சாக விட்டு 4 நாள் வச்சு ஜீவன் கொடுத்தா ஆல்மைட்டி. அல்லேலூயா. கனெக்ட் வித் யுவர் சிச்சுவேஷன், கனெக்ட் வித் யுவர் சிச்சுவேஷன். உங்கள் சூழ்நிலையோடு உங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்துங்க. சில காரியங்கள் ஏன் ஒய் ஆமேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அஸ் அல்மைட்டி. ஆமேன். நான் மைட்டின்னு நம்பாதப்பா, ஐ எம் அல்மைட்டி. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமேன். நான் பாரு உடனே செய்யலாம், எனக்கு வல்லமை இருக்குது, ஆனால் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அஸ் அல்மைட்டி. மனிதர்களுடைய வல்லமைக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் சர்வ வல்லமைக்கு லிமிட்டே இல்லை. ஆமேன். ஓ, நத்திங் கேன் லிமிட் த பவர் ஆஃப் காடுங்க. when God wants to prove himself as a almighty God, his power will manifest. hallelujah. unlimited. ஆமேன் சொல்லுங்களேன். power manifest unlimited. அதை லிமிட் பண்ணவே முடியாது. அது பாருங்க, அதற்கு தடைக்கல்லோ அதுக்கு எல்லையோ யாரும் போட முடியாது. ஆண்டவர் முதல்ல தன்னை நிரூபிக்க, யார்கிட்ட நிரூபிக்க? நம்மக்கிட்ட நிரூபிக்க, நம்மக்கிட்ட நிரூபிக்க சர்வ வல்லமையுள்ளவராய் எல்லா மிராக்கிள்ஸும் எல்லா பிளேக்ஸும் எதுக்கு சொல்லுங்க? டு ப்ரூவ் இஸ் அல்மைட்டி. டு ப்ரூவ் இஸ், ஆமாம் அல்மைட்டின்னு. ரெண்டாவது, கர்த்தர் என்னை நல்வழிப்படுத்த. ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவர் 2 எக்ஸ்ட்ரீமும் பண்ணுவார் தெரியுமா? என்ன நான் படிக்கலாமா? ஐசையா 45:7. பாருங்கப்பா, அப்படி இருக்கு பாருங்க. ஆமே. there is 2 extremes. பாருங்க, வசனம் போட்டிருக்கு, ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை. நேபுகாத் நேச்சாரை யார் தாழ்த்தினா? அவன் பண்ணதுக்கு தான். ஆனால் யார் அந்த முடிவை ஏற்படுத்தினது? முடிவு பண்ணது யார்? ஆண்டவர். ஆமென். பாருங்க, 2 எக்ஸ்ட்ரீமில் he wants to prove himself as almighty. ஒளிக்கும் சரி இருளுக்கும் சரி. இருளையும் உண்டாக்கினது அவர் தான், ஒளியையும் உண்டாக்கினது, சமாதானத்தையும் உண்டாக்கினது அவர் தான். தீங்குன்னா கர்த்தர் பாவத்தை உண்டாக்கலை, பாவத்திற்கான கான்சிக்வன்ஸை கர்த்தர் உண்டாக்கினார், அதுதான் தீங்கு. பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு ரிவீல் ஹிம்செல்ஃப் அஸ் அல்மைட்டி. 2 விதமாய் அன்புள்ளவர் என்பதை சிலுவையில் மறித்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி காண்பித்தார். இன்னொரு பக்கம் இருக்குது, காயினில் 2 சைடு இருக்குது, அப்படி தானே? there is 2 sides in the coin. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு பக்கம் மட்டும் நல்லா பிரிண்ட் ஆகி இன்னொரு பக்கம் பிரிண்டே ஆகலைன்னா இந்த காயின் செல்லுமா செல்லாதா? செல்லவே செல்லாது. ஆமென். அல்லேலூயா. அதனால் ஒரு பக்கம் அவர் லவ்விங் காட் தாங்க, கிருபை நிறைந்தவர். இன்னொரு பக்கம் இஸ் a righteous God. அதனால தான் 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் வச்சுருக்கார் ஆண்டவர். நன்மைகளும் கிருபைகளும் என்றால் there is consequence for every action also. ஆமென். ஒருவனை உயர்த்தவும் என்னால் முடியும், ஒருத்தனை தாழ்த்தவும் என்னால் முடியும். ஒருத்தனுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் என்னால் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு மனசஞ்சலத்தை. பாருங்கள், சாலுக்கு மனசஞ்சலம் வந்தது யாருனால? ஆண்டவர் அனுப்பினார். அவன் நடக்கையினால் வந்துச்சு. அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸை யார் நிர்ணயம் பண்ணா சொல்லுங்கள்? ஆண்டவர் தான் நிர்ணயம் பண்ணுறாரு. அவன் பாருங்கள், அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியல. அந்த பொல்லாத ஆவி அவனோட மகிழ்ச்சியை எடுத்து போட்டுடுச்சு. எப்போ பார்த்தாலும் சஞ்சலம், வருத்தம், டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட்டாகவே இருக்கிறான். பாருங்கள், God controls everything. 2 extremes. He wants to prove God is almighty. Amen. God is almighty. மூணாவது கர்த்தர் தன்னை சர்வ வல்லமையுள்ளவராக விளங்க செய்வதற்கு காரணம் நிரூபிக்க, நல்வழிப்படுத்த. அப்படி இல்லைன்னா நம்மலாம் பாருங்கள், உங்கள் குழந்தை வளர்க்குறதே தெரியும், அப்படி தானே? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. குழந்தையே பாருங்கள், வெறும் செல்லம் மட்டும் கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையாச்சும் நல்வழிப்படுத்த முடியுமா? எனக்கு தெரிஞ்சு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாலமோன் ஞானியே சொல்லிட்டார். நமக்கு தெரிஞ்சு பைபிளில் ஒரு ஞானி தான் இருக்கார். யார் சொல்லுங்கள்? மனுஷன் இதில் சாலமோன் ஞானத்தை போல் ஒரு ஞானம் இல்லையாம். உலகம் எங்கிலும் இருந்து வந்து அவர் ஞானத்தை கேட்கவும் பார்க்கவும் வந்தாங்களாம். அந்தளவுக்கு ஞானம். ஏன்னா ஆண்டவரே கொடுத்த ஞானம் அவருக்கு. அந்த ஞானம் உள்ளவர் சொல்கிறாரு, பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பாய்க்கலாம். அப்போ பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும் பாருங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் கிருபையும் அன்பையும் மட்டும் காமிக்கல, இன்னொரு பக்கம் என்னத்தை காமிக்கிறாரு? கடின முகம் இல்லை, நீதியின் முகத்தை காமிக்கிறார். there is consequences. நியூட்டன் 3rd law ஒன்று சொல்கிறார், ஃபார் எவ்ரி ஆக்ஷன்
there is an equal and opposite reaction. ஆமென். அதை யார் நிர்ணயம் பண்ண? நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அதை யார் உண்டாக்குனது? யார் அதை முடிவு பண்ணது? ஆமாம், ஆண்டவர் தான் முடிவு பண்ணார் பாருங்க. அப்போ தான் சமாதானமும் உண்டு, தீங்கும் உண்டு. ஆண்டவர் சொல்ல 2 கேட் இருக்குப்பா சொல்கிறாரா இல்லையா? ஒரு கேட்டு குறுகலான கேட்டு, இன்னொரு கேட்டு வைட் ஓப்பன், விசாலமான பாதை, கேட்டுக்கு போகிற பாதை. குறுகிய பாதை நித்திய ஜீவனுக்கு செல்லுகிற பாதை. எல்லாவற்றையும் உருவாக்கி முன்குறித்து அதை திட்டம் பண்ணி முடிவு செய்கிறவர் யார் சொல்லுங்கள்? கர்த்தர் தான். ஆமேன், கர்த்தர் தான். 3வது நிறைவேற்ற. ஆமேன், அல்லேலூயா. God wants to fulfill everything. God wants to finish everything whatever he has started. இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முதல் அதை அல்லேலூயா உண்டாக்கி திட்டம் பண்ணது எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் தம்மை சர்வ வல்லமை உள்ள தேவனாய் காண்பிக்கிறார். அநேக தனிப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர் பைபிளில் எடுத்து பார்த்தா கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற God wants to reveal himself as Almighty. அப்படி தானே யாக்கோபு கிட்ட சொல்கிறார், நான் சொன்னதை 28:15 படிக்க வேண்டாம். Genesis 28:15 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will fulfill என்றார். இப்போ God wants to reveal himself as Almighty God to fulfill his promises. அவருடைய வாக்குகளை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். செய்திக்கு கடந்து செல்வோம். சகலத்தையும், என்ன சகலத்தையும், அதான மெசேஜ். இது சும்மா இன்ட்ரடக்ஷன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காமல் அப்படி லைனாக போயிடலாம். என்னென்ன சகலமும் கர்த்தர் செய்து முடிப்பார். முதல்ல ரெவலேஷன் 4:11. பாருங்க, சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லவர். ஆமேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? முதல்ல என்ன சகலத்தையும்? இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிரியேஷன். வி ஆல்சோ ஸ்டார்ட் வித் கிரியேஷன். சகலத்தையும் சிருஷ்டிப்புக்கு நிறையா சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் தாமே தமக்காக சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். கொலேசிய நிருபத்தில் எப்படி இருக்கு? அவரால், அவரை கொண்டும், அவர் மூலமாகவும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட. அப்படி தானங்க இருக்கு. ஃபஸ்ட்டு God is, hallelujah, all powerful to create everything. சகலத்தையும், அப்படி தானே போட்டிருக்கு. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அவர் ஹெல்ப் எடுக்கலை. அங்கே மனுஷ ஹெல்ப்லாம் எடுக்கல. ஆண்டவர் மனுஷ உதவியே எடுக்கலை. when it comes to creation, கர்த்தர் இந்த உலகத்தில் மனுஷனை பயன்படுத்துவார். கிரியேஷன் வந்துட்டா ஏஞ்சலும் இல்லை, ஹியூமனும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when it comes to creation, இந்த உலகத்தில் அற்புதங்கள் மோசையை கொண்டு பண்ணியிருக்காரு, எலியாவை கொண்டு பண்ணியிருக்காரு, உங்களை கொண்டு பண்ணுவார், என்னை கொண்டு பண்ணுவார். ஆமீனா இல்லையா? பேதுருவை கொண்டு பண்ணார், பவுலை கொண்டு பண்ணார். பட் when it comes to creation, உருவாக்குவதுன்னு வந்துட்டா அதை மனுஷனை கொண்டு பண்ண மாட்டார், ஏஞ்சல் கூட அனுப்ப மாட்டார், அவரே செய்வார். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் இப்படி வசனம், அவரே படைத்தார். ஆமேன். ஏஞ்சலோட ஹெல்ப் கூட எடுக்கலை. 6 days அவரே ஒர்க் பண்ணாருங்க. 6 நாள் சிருஷ்டிப்புன்னு வந்துட்டா எந்த, ஆமாம், ஆன் இஸ் ஓன். சிருஷ்டிப்புக்கு மட்டும் நோ சப்ஸ்டியூட்ஸ், நோ ஹெல்ப், நோ அசிஸ்டன்ஸ். ஆண்டவரே செய்வார். முதல்ல என்ன சகலம்? அப்போ சொல்லுங்கள். சகலத்தையும் சிருஷ்டிக்கிறது, சகலத்தையும் செய்ய வல்லவர். முதல்ல சிருஷ்டிப்பில் சகலத்தையும் சிருஷ்டிக்க, தனியாக தான் ஒருவராக சகலத்தையும் கர்த்தர் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது யோபு 23:13 விதமாய் சொல்லுகிறது. ஜோப் 23:13. ஆமாங்க. எதை செய்ய வல்லவர்? தமது சித்தத்தின்படியெல்லாம், வாட் எவர் இட் ப்ளீசஸ் ஹிம். ஆமீன். வாட் எவர் ப்ளீசஸ் ஹிம். ஆமீன். காட் வில் டூ இட். He will do whatever pleases him. ஆமீன். அவர் சித்தத்தின்படியெல்லாம் செய். இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 135:6 and 7 also. ஆமாம். ரெண்டாவது, he will do all his wills. ஆமீன் சொல்வீங்களா? முதல்ல he will create எல்லா கிரியேஷனும், சகலத்தையும் சிருஷ்டிப்பார். ரெண்டாவது,
அவர் சித்தத்தின்படி எல்லாம், சித்தத்தின்படி எல்லாம், ஆமாம், He will do all His wills. ஆமென். He will do whatever pleases Him. அவருக்கு விருப்பமானதை, அவருக்கு சித்தமானதை கர்த்தர் சகலத்தையும் செய்கிறவர். சித்தத்தை எல்லாம் செய்கிறார். 7வது வசனம் படிச்சிங்களா? பாருங்க, அவன் சொல்லிடுறான் 6ஆம் வசனத்தில் அவர் சித்தத்தை எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் எந்த அளவுக்கு போய் செய்வார்னா, அவர் பூமியின் கடையாரத்துலேருந்து மேகத்தை வர பண்ணுவாராம். அப்புறம் மின்னலை என்ன பண்ணுவாராம், உருவாக்குவாராம். காற்று எங்கேருந்து வருது தெரியுமா? From the storehouse of heaven. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் நிறைய காற்றை பற்றி நிறையா இருக்குது. காற்றை 4 முனைகளையும் தன் கரத்தில் அடக்கி வச்சுருக்காராம். ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குங்க, காற்றுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து, ஆமென், அவருடைய ட்ரெஷர்லேருந்து, அவருடைய ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவர் அனுப்பாமல் காற்று வராது, காற்று வராமல் இங்கே காற்று போகாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே காற்று வரணுன்னா அவர் அங்கே காற்று அனுப்பணும். ஆமென். இங்கே காற்று வரணுன்னா அப்புறம் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி எத்தனை பேர் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்காங்க? எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? எந்த ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் நான் சுவாசிக்கிறேன். காற்றை எனக்காக கர்த்தர் திறந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ப்ரொமோஷன் வரலன்னா பரவாயில்ல, காற்று வருது. ஆமென். மூச்சு ப்ரொமோஷன் வரலன்னா பரவாயில்ல, காற்று வருதா, நல்லா மூச்சு விட்டு பார்த்துக்கோங்க. அவர் காற்றை அனுப்பலைன்னா நான் இங்கே சுவாசிக்கவே முடியாது, ஆக்சிஜனே இருக்காதுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் பாருங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறாரு பாருங்கள். மின்னலை வர பண்ணுவாராம், காற்றை அனுப்புவாராம், மேகத்தை வர பண்ணுவாராம். whatever is pleases Him. God is all powerful. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது, என்ன சகலத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவர். ஐசையா 46:11, நான் சொன்னேன், He will do all He speaks. ஆமென் சொல்லுங்களேன். எந்த சகலவற்றையும், 3வது சகலத்தையும் சிருஷ்டித்தார், தமக்கு சித்தமானவைகளெல்லாம், He will do all His wills. ஆமென். 3வது all He speaks. ஆமென். நான் சொன்ன அதை நிறைவேற்றுவேன். நிறைய வசனம் இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் தாம் சொன்ன நல்வார்த்தையில் ஒன்றையும் தரையில் விழுந்து விடவில்லை என்று வசனம் இருக்கிறது. ஆமென். என்னுடைய நல்வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 2வது எதை சகலத்தையும் செய்வார் ஆண்டவர் சொல்லுங்கள்? சொன்ன வேர்டெல்லாம், வாட் எவர் He ஸ்பீக்ஸ். ஹல்லேலூயா. ஆல். ஆமென். என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார், He will do வாட் எவர் He ஸ்பீக்ஸ். அடுத்தது Lamentation 2:17. ஆமாம், He will do whatever He thinks. சகலத்தையும், அதனால தான் சகலமும் நம்ம ஏதோ கொஞ்சம் தான் லிஸ்ட்டு போட்டு பார்க்குறோம், ஆனால் அதையும் தாண்டி இருக்குது லிஸ்ட்டு. சகலத்தையும் சிருஷ்டிப்பார். அப்புறம் தம் சித்தமானதை எல்லாம் வாட் எவர் வில், வாட் எவர் ப்ளீசஸ் Him. 2வது பண்ணுவார். 3வது பேசுவார், பேசினதை செஞ்சு சகலத்தையும், ஒரு வேர்டு கூட, அதான் அர்த்தம், ஒரு வேர்டு கூட முடிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். 4வது என்ன சொல்லுங்கள்? அவர் நினச்சதையெல்லாம் செய்வாருங்க. அவர் நினச்சதெல்லாம் வாட் எவர் He thinks. ஆமென். ஆமீனா இல்லையா? நினைத்ததை முடிப்பவர், நினைத்ததை செய்பவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. நினைத்ததை செய்பவர் நம் தேவன், நம் இயேசுவாக இருக்கிறாரு. அப்போ இந்த டைட்டில் கொடுக்கலாமா இல்லையா? சகலவற்றையும் செய்யவில்லை, ஆல்மைட்டி. ஆமென். ஆல்மைட்டி, ஆல் பவர்ஃபுல் காட். அவர் நினச்சதெல்லாம் கர்த்தர், வாட் எவர் He thinks He will do it. வாட் எவர், சகலத்தையும். அடுத்தது படிப்போம். நெக்ஸ்ட், நான் வேகமாக போகிறேன், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், பட் நேரம் ஆகிட்டதுனால வேகமாக சொல்கிறேன். ஜெரமியா 33:14, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:14. நிறைவேற்றுவேன். ஆமென். அடுத்தது என்ன சொல்லுங்கள்? He will finish it all. ஆமென். கர்த்தர் நிறைவேற்றுவார், சகலத்தையும் நிறைவேற்றுவார், சகல காரியத்தையும். சங்கீதம் 57:2, யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி. பிலிப்பியன்ஸ் 1:5, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். பிலிப்பி எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை முடிப்பார். ஆமென். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று இந்த வார்த்தையை ஆராதனையிலே சொல்லி ஆரம்பித்தோம் பாருங்க. ஆமென். இன்றைக்கி அடுத்தது எதை? சகலத்தையும் நிறைவேற்றுவார், சகலத்தையும். He will finish it all. ஆமென். என்னென்ன சகலம்னு பார்க்குறீங்க?
சிருஷ்டிப்பு, சித்தம், அப்புறம் ஆமாம்மா சொன்ன வாக்கு, அடுத்தது நினச்சதெல்லாம் செய்வார், அஞ்சாவது ஆமாம்மா எல்லாவற்றையும் சொன்னதை மட்டும் இல்லை, சொன்னது சித்தம் திட்டம் நோக்கம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். சித்தத்தை மட்டும் இல்லை எல்லாவற்றையும், எதெல்லாம் அவருடைய ஏரியாவில் இருக்குது எல்லாத்தையும் நிறைவேற்றி தான் முடிப்பார். எதையுமே பாதியில் அவர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். அவர் எல்லாத்தையும் முடிச்சிடுவார். பாருங்கள், ரோமரில் இருக்குது, நான் சீக்கிரமாகவே காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாமே. ஆண்டவர் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மிடில் நிற்குதோ பாதியில் நிற்குதோ கர்த்தர் சீக்கிரமாக செய்து முடிப்பாராக. இப்போ 18ஆம் அதிகாரம் சாரா கிட்ட பேசும்போது அதான் கேட்டுக்கிட்டே இருந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உயிர் கொடுத்து அதை முடித்து விட்டார். ஆமேன். அடுத்த வருஷம் அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கையில் ஈசாக்கு இருந்தான். அதுபோல் கர்த்தர் சீக்கிரமாகவே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமன்ஸ் 8:28. ஈவில் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார், சகலவற்றையும் செய்ய வல்லவர். எதுங்க he will turn everything, ஆமீன் சொல்லணும், everything for my good. உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அயர்லாந்து வந்த உடனே எத்தனை பேர் தெரியும் தெரியல, ரிப்பீட்டு தான் சொல்கிறேன், பொருளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அயர்லாந்து வந்த உடனே முதல் நாள் ஃபஸ்ட்டு தூங்கி எழும்பின உடனே என்ன சொல்லுங்கள், ஆமாம் எழும்பின உடனே முதல் வார்த்தை குட் மார்னிங்லாம் இல்லை, இந்தியாவுக்கு போயிடலாம். முதல் டைம் அயர்லாண்டு முதல் தூங்கி காலையில் எழும்பி சொன்ன ஃபஸ்ட் வேர்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், வில் கோ பேக் டு இந்தியா. அவ்வளோதான். பல வருஷம் அப்படியே ஆணி அடித்த மாதிரி அது மாறவே இல்லை. இந்தியாவுக்கு போயிடலாம். பாருங்கள், இந்தியாவுக்கு போகிறத தாண்டி வேறு எந்த செகண்ட் பிளானுமே எனக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ உலகத்தில் அழகான தேசத்தை காமிச்சாலும் நான் கன்வின்ஸ் ஆகிருக்க மாட்டேன். அமெரிக்கா நல்ல சம்பளம் எதுவுமே சென்னையை தவிர எனக்கு வேறு என்ன வேண்டும்? ஆமாம் சென்னை மட்டும்தான். உண்மையே அதுதாங்க. மற்றவங்க மாதிரி நான் நினைக்கவே இல்லை. நல்ல காசு கிடச்சா அந்த ஊருக்கு போகலாம், அங்கே நல்லா இருக்கும், நல்ல ஃபெசிலிட்டி இருக்கும், நல்ல டெக்னாலஜி. எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஆண்டவர் அழைக்கலைன்னா இப்பயும் அப்படி தான். இப்போ அவர் அழைச்சதுனால அயர்லாண்ட் பிகம் அ பிளெஸிங் ஃபார் மீ. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு அழைக்கலைன்னா இப்பயும் சென்னை தான் எனக்கு. ஆமாம் இப்பயும் சென்னை தான். நீங்கள் எந்த ஆமாம் பரலோகம் முதல்லன்னா உலகத்தில் சென்னை தான் எனக்கு. ப்ரைஸ்லாம் அப்படி எதுக்காக இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஆழமாக போயிடணுன்னு இருந்தேன். அதுக்காக சொல்கிறேன். அதுக்காக அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தேன். அதனால் நீங்கள்லாம் சில பேர் ஓம்சிக் ஆகும்போது சிரிப்பேன், என்னை விட ஓம்சிக் ஆகிட போகிறீங்க நீங்கள். சில பேர்லாம் ஓம்சிக் ஆகிறீங்க பாரு. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை விட பல மடங்கு ஓம்சிக் ஆனவன் நான். 1 இயர் முடி வெட்டலை நான், தெரியுமா உங்களுக்கு? 1 இயர் முடியவே வெட்டலை. 1 இயரில் 8 கிலோ இழைச்சிட்டேன் நான். நீங்கள்லாம் ஓம்சிக் சொல்லும்போது உங்களை பார்த்து சிரிப்பேன். சில பேர் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க, ஊருக்கு போயிடலான்னு இருக்கோம், நான் சிரிப்பேன் அவங்கள பார்த்து. ஐயோ என்னை விடவாயா நீங்கள்லாம், நான்லாம் வெறியாக இருந்தேன், நான்லாம் ஊருக்கு போயிடணுன்னு. எந்த வார்த்தை மாற்றிச்சு சொல்லுங்கள்? ரோமன்ஸ் 8:28. ஆமென். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் வாடகை வீட்டில் இருந்தோம், எல்லாம் 4 வாடகை வீட்டில் இருந்தோம். 4 வாடகை வீட்லேயும் நுழைஞ்சோன்னே இந்த வசனத்தை போட்டிருப்பேன். ரோமர் 8:28. தேவரீர் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இப்போ சொந்த வீடை கத்தர் கொடுத்துருக்காரு, பெருசாக போட்டிருக்கோம் வீட்டு ஆளில். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் ஃபார் தோஸ் who love him and called according to his purpose. கத்தர் 7 முறை பேசினார் என்கிட்ட. ஊருக்கு போவேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், 7 முறை பேசினார். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் ஃபார் தோஸ். வேறு எதுவும் பேசலை. இருப்பா, உனக்கு பின்னாடி ஊழியம் இருக்குப்பா, நீ சர்ச்சு ஸ்டார்ட், ஒன்றுமே சொல்லுங்க. ஒரே வசனம் தான், ஆல் திங்ஸ். ஆண்டவரே நாப்பி மாத்திரேன் கெவினுக்கும் கெரியனுக்கும், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆமீன். சாப்பிடவே மாட்டேங்கிறான் கெவின். நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, குழந்தை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சாப்பாடு விட்டுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு அப்படியா கேட்டாங்க. அப்படியா பாஸ்டர்? நாங்கள் ரொம்ப கஷ்டங்க குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறது. கெவினுக்கெல்லாம் ஊட்டி பார்க்கணும் நீங்கள். ஓம் சிக்கில் நான் ரொம்ப இதுன்னா கெவின் மாதிரி ஆளுக்கெல்லாம் சாப்பாடு விட்டுறது முடியவே முடியாது. ஆமாம் முடியவே முடியாது. சாப்பிடவே மாட்டாங்க. 9 வயசு வரைக்கும் சாப்பிடல, அப்புறம் விட்டேன். நீ சாப்பிடாவே வேணாண்டான்ட்டு நான். பாலின்னு கேட்கும், அவனா சாப்பிட்டா ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம். ஆமாம் பாருங்கள், குழந்தைய வளர்த்துட்ருக்கோம், ஒவ்வொன்றும் கஷ்டமாக இருக்குது, ஒன்று செய்ய முடியல. கார்ப்பரேட் கனவுகளோடு வாழ்ந்து கார்ப்பரேட்டுக்காக உருவாக்கி கொண்ட எனக்கு
வீட்டில் உட்காந்து குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டி நாப்பி மாற்றி, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, எந்த மினிஸ்ட்ரியும் இல்லை, எங்கேயும் வெளியே போக முடியாது, எல்லாம் புதுசுன்னு 2 வருஷம் வீட்டுக்கு 2 வருஷம் வேலைக்கெலாம் போகிறேன். 2 வருஷம் இதே தான் என்னுடைய ரொட்டீனுங்க. குழந்தைய பார்க்க 2 இயர்ஸ். அப்போ இந்த வசனம் வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாப்பி மாற்றுறது ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதரா? எஸ் மகனே, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆமீன். ஆண்டவரே சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆமீன். பாடி பாடி கடந்தாங்க அந்த 2 வருஷத்தை. ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினார். எல்லா கஷ்டமும், எல்லா நஷ்டமும், எல்லா புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இன்னைக்கு இந்த தேசத்தில் கால வச்சு சொல்கிறேன், இட் இஸ் a blessed place for me. இன்னும் நிறைய அற்புதங்கள் காத்திருக்கிறது, இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கிறது, இன்னும் நிறைய ஆயிரம் ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர். எது சொல்லுங்கள்? என்ன நடந்தாலும், என்ன வேணால் நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், நீங்கள் தைரியமாக சொல்லணும். ரோமன்ஸ் 8:28, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். நீங்கள் அவருடைய பிள்ளைனா நீங்கள் தைரியமாக சொல்லணும், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர். ஃபெயில் ஆகிட்டேன், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆமீன். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் திருப்பின தேவன். ஒவ்வொரு காரியமாக எடுத்து சொல்லணும்னா இன்னும் அநேக சாட்சிகளை நான் சொல்லலாம். எல்லா தீமையையும் கர்த்தர் நன்மையாக மாற்றினார். யோசேப்பை குழியில் போட்டாங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். யோசேப்பு அடிமையாக போனான், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். யோசேப்பை ஜெயிலில் வச்சாங்க, கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையில் என்ன கண்ட்ரோல் இல்லாமல் என்ன காரியம் போயிட்டுருக்குன்னு தெரில, என்ன எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரில, எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். சோர்ந்து போகும்போது ஆளில் போய் அந்த வசனத்தை பார்ப்பேன், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆமென். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், எதெல்லாம் முடிப்பார் சொல்லுங்கள்? எதெல்லாம் முடிப்பார்? He creates everything. அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்து முடிப்பார். அவர் சொன்னதையெல்லாம் செய்து முடிப்பார். அவர் சிந்திச்சதையெல்லாம் செய்து முடிப்பார். அவர் துவங்கினதையெல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். சகலவற்றையும் செய்ய வல்லவர். சகலவற்றையும் செய்ய வல்லவர். 1 Samuel 39 படிக்க வேணாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா வேணாமா? யார் கேட்குறா? தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். பொண்டாடி போயிடுது, பிள்ளை போயிடுது, ஆடு போயிடுது, மாடு போயிடுது. எந்த மனுஷனும் பதறி என்ன பண்ணுவான்? பின்னாடி ஓடுவான். ஆனால் அவன் அழுகுறான், ஆனால் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் பின்னாடி போட்டால் வேணாமா அப்படின்னு கேட்குறான். உன்னை ஆண்டவர் சொல்கிறாரு, பின்னாடி போ, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வான்னு சொன்ன. காட் கேன் டர்ன் அரவுண்ட் எனிதி. சகலத்தையும் திருப்ப, சகலத்தையும் நன்மையாய் மாற்ற, சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். சகலவற்றையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். இந்த வசனத்தை படிக்கிறோமே, எதெல்லாம் செய்ய வல்லவர். எவ்வளோ ஒஸ்ட்டாக போயிருந்தாலும் அதை நன்மைக்காக திருப்ப அவர் வல்லவர். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல என் தீமையையும் என் நன்மைக்காக திருப்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். சகலவற்றையும் செய்ய வல்லவர், சகலவற்றையும் செய்ய வல்லவர். என்னையும் சகலவற்றையும் செய்ய திராணி உடையவராய் மாற்றித்தான் முடிக்கிறார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே தெரியுமா? அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சகலத்தையும் சிருஷ்டிப்பார்னு சொன்னேன், அவர் சொன்னதெல்லாம் சகலத்தையும் செய்வார்னு சொன்னேன், அவர் நினச்சதெல்லாம் சகலத்தையும் செய்வார்னு சொன்னேன், அவருடைய வார்த்தையெல்லாம் சகலத்தையும் நிறைவேற்றுவார்னு சொன்னேன், அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் திருப்புவார்னு சொன்னேன், துவங்கினதெல்லாம் சகலத்தையும் முடிப்பார்னு சொன்னேன். கடைசியாக எங்கே தன்மை வந்து நிற்கிறாரு? எடுத்தவங்க படிக்கலாம். எபேசியர் 6:13. ஆமாம் ஆமாம், கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நான் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இந்த வசனத்தினுடைய கிளைமேக்ஸ் எங்கே தெரியுமாங்க? சகலத்தையும் செய்ய வல்லவருடைய கிளைமேக்ஸ் ஆரம்பம் வந்து கிரியேஷன், ஆனால் எண்டு எது சொல்லுங்கள்? என்ன அவர் பார்த்து சொல்கிறாரு, சகலத்தையும் செய்து முடிக்கத்தக்கவர்களா திராணி உள்ளவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றார் பாருங்க. அப்போ தைரியமாக சத்தம் போட்டு சொல்லணும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. என்னையே அப்படி மாற்றார். அதனால தான் பவுல் விதமாக சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? அவருடைய வல்லமையை பார்த்தோம். கடைசியாக இந்த வல்லமையை விசுவாசிக்கிற என்னையே செய்து முடிக்கிறவனா கர்த்தர் மாற்றாரு. யூ நாட் ஆர்டினரி பர்சன். ஆமீன் சொல்வீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், யூ நாட் அன் ஆர்டினரி பர்சன். நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. அசாதாரணமுள்ள தெய்வத்தை கொண்டிருக்கிற நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கவே முடியாது. ஆமீன் சொல்லுங்கள். அசாதாரணமான செயலை செய்கிற தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கவே முடியாதுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சகலவற்றையும் செய்து முடிக்க, என்ன சகலத்தையும், என்னையே சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவரின் மேல் ஊற்ற அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13 போட்டிருக்கு.
அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும். சபை சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் அல்லேலூயா சகிக்க கர்த்தர் அப்படிப்பட்ட திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக.